போகிற ஃபர்ஸ்ட் vlog. ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு, சேலம் டிஸ்ட்ரிக்டில். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மேலே. நம்ம அந்த வழியே போல் பொம்மடி போயிட்டு வேறு வழியில் போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தெல்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம உடசல்பட்டி வரோம். உடசல்பட்டி தாண்டி தான் போகணும். நான் போகிற வழியில் அப்படியே காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். இங்கே ஏதோ ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி பார்த்தா. அதான் பொம்மடிக்கு இன்னும் 0.8 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இன்னும் 8 கிலோமீட்டர் தான். நான் பொம்மடி போயிட்டு காட்டுறேன், இருங்க. பொம்மடி வந்து ரீச் ஆகிட்டோம். பொம்மடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் பொம்மடி ரயில்வே ஸ்டேஷன். நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம இதில் போகணுண்டா, நம்ம இந்த வழியில் தாங்க போனோம். இப்போது ஹலோ கோய்ஸ், இப்போ பிளானில் என்னென்னா ஒரு புது சேஞ்ச் வந்துருக்கு. நம்ம இப்போ போகிற ரோடு நல்ல ஒரு நீட்டான ரோடு தான் நினச்சோம். இவங்க திடீர்னு ஆஃப் ரோட் பிளான் பண்ணிட்டாங்க. ஆஃப் ரோட்னால் அதில் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம். அந்த வீடியோவும் இப்போது உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன ஓடை ஸ்டார்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்பா, அந்த வழியில் இறங்குறதே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அதில் தான் திரும்பவும் மேலே ஏற போகிறோம். என்ன பண்ணுறதோ தெரியல. ரொம்ப மழை பெஞ்சிருக்கு வேறு, சேர்லாம் நிறைய இருக்கும். பார்க்கலாம், நான் காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வண்டியெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகுது. இது சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான். இன்னும் மேலே போனால் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான மாதிரி ஏரியாவில் நம்ம வண்டி ஓட்டி போகிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்துக்கோங்க, இப்போ இந்த ரோடில் தான் நம்ம போகிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காட்டுறேன். இப்போ அங்கே தெரியுதுங்களா, மேலே அங்கே போனோம். நம்ம அங்கே போனோம். அது இப்போ அந்த மலையை ஏறி இறங்கணும். அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாகவே. இதெல்லாம் இது கூட கம்மி தான். ஏதாவது ஆஃப் ரோட் பைக்னா பரவாயில்ல. நம்ம வெறும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயே போகிறோம். பெட்ரோல் போட்டுக்கோ. ரெண்டே வண்டி தான், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இது BS6, இது BS4. ரெண்டு வண்டியிலும் நம்ம இப்போ ஆஃப் ரோட் பைக்லாம் நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. இதுலேயே போகிறோம். Bamboo forest. We are entering the bamboo forest. மூங்கில் காடுகள். எக்ஸ்பல்ஸு அந்த மாதிரி எதனா ஆஃப் ரோட் பைக் இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயே போகிறோம். என்ன ஆகுதுன்னு தெரியல. போகலாங்க. இப்போ ரொம்ப ஸ்டாண்டிங்காக ரோடு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நான் இறங்கிட்டேன். நம்மளோட கால்லாம் வலிக்குது. நம்ம இறங்கி நடந்து போகிறதோட வண்டியில் போகிறது ரொம்ப சேஃப் இல்லைங்க. அவனை கொஞ்சம் தூரம் போட இன்னும் மேலே வரைக்கும் வரேன்டா. போட வேறு லெவல் வியூவில்.
பார்த்தீங்க தள்ளிட்டாங்க, கீழே விழுந்துச்சு. கீரில் போடுறான், கீழே தள்ளிட்டான். நின்ட்டாங்க, இன்னொரு பிரேக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. மேலே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏற்காட்டு மலையில் நம்ம இப்போ வந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்ன வந்துட்டு இப்போ ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ரோடு இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர் வியூ. இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு சூப்பரான லைஃப் அதெல்லாம். ஆனால் வெறும் 5 கிலோமீட்டர் 13 இடத்த 518 5 கிலோமீட்டர் தான் இவ்வளோ நேரம் ஏறணுங்க. வெறும் 5 கிலோமீட்டர் இவ்வளோ நேரம் ஏறினாங்களா? வேறு லெவலுங்க. 5 கிலோமீட்ரு கரெக்டாக இப்போ 25 நிமிஷம் இறங்கிறோம். இப்போ ஆஃப் ரோட்டில் வந்ததுனால ஸ்டாக்கப் ஜார் இங்கே தெரியுதா, ஆயில் லீக்கேஜ் ஆகுதுங்க. ஸ்டாக்கப் ஜார் லெதர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது போய் ஆஃப் ரோட்டில் வந்ததுனால ரொம்ப அடி வாங்கிடுச்சு வண்டி, 2 வண்டியுமே. அதுவும் ஒரு கிளச் பிளேட்டில் ரொம்ப வண்டி ஃபுல் ஹீட் ஆகிடுச்சுங்க. சரி போகலாம் வாங்க, என்ன பண்ணுறது, போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் சேனலே இல்லைங்க, சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே இங்கே இதெல்லாம் செஞ்சுருந்தார் ஒரு அண்ணா. அவர்கிட்ட சும்மா செல் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா யூடியூப்பில் இருந்து வரீங்களா இல்லை சேனல் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டார். நம்ம அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்கிறது, ஆமாம் நான் டிஎன் ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொன்னோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையால் தான் இப்போ நம்ம சேனலே இப்போ எரியுது. ஃப்யூச்சரில் இருக்குமானா தெரியலைங்க. இந்த வீடியோ போட்டு ஒரு 2K வியூஸாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்றைக்கி மேலே வீடியோ மேக் பண்ணுறேங்க. கேன் யூ ஹியர்? அந்த தண்ணி சவுண்ட் கேட்குதா? இருங்க பார்க்கலாம், ஒன்று கிட்ட போய் காட்டுறாங்க. தெரியுதுங்களா, இங்கே ஃபால்ஸ் முன்ன வந்த போது இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுச்சு. இப்போயும் அவ்வளோதான் தண்ணி இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. மேலே முன்ன வந்த மாதிரி தாங்க இருக்குது தண்ணி, அவ்வளோவா தெரியல. இப்போ நம்ம மேலே ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தபோது கூட பரவாயில்லைங்க, நம்ம இங்கே நிற்கிறோம் இல்லைங்களா, இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி போச்சு. இப்போ மழை பெஞ்சுமே தள்ளி இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்கே மேலேருந்து தண்ணி வரலையா என்னன்னு தெரியல. சரிங்க, இப்போ ஃபால்ஸ் வியூ காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, டைம் ஆச்சு, நம்ம அப்படியே மேலே போகலாம். லகேஷ் நம்ம இப்போ பார்த்தோன்னா நல்லூர் ஃபால்ஸ் பார்த்துட்டு மேலே வந்துட்ருக்கோம். ரொம்ப முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. தண்ணி பரவாயில்ல, எங்கள் பக்கமே ஒரு கடை இருக்குது, தண்ணி வாங்கிட்டு தான் நாங்கள் மேலே போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. நிஜமாக சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம நெல்லூர் ஃபால்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது மேலே ஏற்காட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நம்ம ஏற்காட்டுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோடு பாருங்கள், இப்படி நல்லா தான் இருக்குது, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லூர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறது ஒயிட் ஷாப், அதாவது வெள்ளைக்கடை அப்படின்ற ஒரு ஊரில் நிற்கிறோம். இன்னும் ஏற்காடுக்கு இந்த வழியாக தான் போகணும். ஏற்காடுக்கு
ஏற்காடுக்கு போகிறதுக்கு இன்னொரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம போகலாம், வாங்க போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இங்கே எங்கேயும் ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் பசிக்குது ரொம்ப வயிறு. காலைல ஒரு டீ குடிச்சிட்டு வந்ததோட சரி போகலாம். காடை பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், அங்கெல்லாம் போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களான்னு பார்க்கலாம், போய் சாப்பிட்லாம், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ரெசார்ட்லாம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓயோ ரூம்ஸ்லாம் இருக்குது. ஓயோவில் புக் பண்ணிட்டு வரலாம். டாமன் ஜெர்ரி ஹில்ஸ் ரெசார்ட். நம்ம டிடிஎஃப் வாசன் அண்ணா கூட இந்த இது சொல்லியிருப்பார், இந்த ரெசார்ட்டு. இதோட அவர் அண்ணா வந்து ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட் தான். டிடிஎஃப் அந்த அண்ணா வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணார் போல். இதெல்லாம் நீங்கள் டாப் வியூ 3rd ஃப்ளோரில் இருந்தார் அவர். ஃபைனலாக நம்ம ஏற்காடு வந்துட்டோம். ஏற்காடு சிட்டி சென்டர் இது தான். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு பயந்துகிட்டே வந்தோம். ஏன்னா லாக்டவுன் இருக்குமா, போலீஸ் இருப்பாங்களா, அது இருக்குமா, இதெல்லாம் பார்க்லாம் ஓப்பனில் இருக்குமான்னு பார்த்தோம். எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கடையெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, போலீஸ் எதுவும் இல்லை. செக் போஸ்ட்லாம் க்ளோஸில் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுதா பேக்கில். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் இப்போ எதுவும் பஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி ட்ராவல்ஸ் தான் இருக்குது. ட்ராவல்ஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி டாக்ஸி கார் இருக்குது போல். பேக் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி டார்ஜிலிங் மாதிரி இருக்குதுங்க ஏற்காடு. இங்கே பாருங்கள் பேக்கில். இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போது ஃபுல் டயர்டாக இருக்குது. சாப்பிட்ட உடனே தூக்கம் வர மாதிரியே இருக்குது. பிரியாணி தான் சாப்பிட்டோம். 110 ருபீஸ் இருக்குது. பரவாயில்ல, நல்லா காஸ்ட்டுக்கு நல்லா நிறைய ரைஸ் தராங்க, லெக் பீஸு ப்ளஸ் முட்டை, நல்லா இது டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியதர்ஷினி ஹோட்டல் பேர், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சரி அவ்வளோ லேடிஸ் சைட் போகலாம். நெக்ஸ்ட்டு போய் அங்கே போய் பார்க்கலாம், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்தோன்னா நம்ம லேடிஸ் சீட் வந்துட்டோம். லேடிஸ் சீட்லேருந்து வியூ பாயிண்ட் போகலாம். இங்கே இதுக்குள்ளே தான் போனால் டெலஸ்கோப் வியூ இருக்குது. அங்கே தெரியுதுங்களா, டெலஸ்கோப் இருக்கும். டெலஸ்கோப்லேருந்து 5 ரூபா தான் டிக்கெட், தெரியுதா? 5 ரூபா டிக்கெட்டு. அதுலேருந்து பார்த்தோன்னா சேலம் டவுன் வரைக்கும் 10 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நல்லா இதில் பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்போ அது க்ளோஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேச்சுரலாக ஏதோ முடி வளர்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே இந்த பாட்டில் தெரியுதுங்களா, இதில் வந்து தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி பால் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தொடச்சா முடி வந்து எப்பவுமே பிளாக் மெரூன் கலரில் ஆகாது, எப்பவுமே நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டி. இது பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் பாருங்கள், 150 ருபீஸ் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? 100 ரூபா தள்ளி கொடுக்குறோம் ஒரு பாட்டிலுக்கு. 100 ருபீஸ் மைனஸ் பண்ணி 50 ருபீஸ் தராங்க. எம்ஆர்பி 150, 50 ருபீஸ் தராங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் க்ளோஸ் பண்ணது, இன்னும் எதுவுமே ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஓப்பன் பண்ணல. சரி, நாமளும் அப்படியே டைம் ஆயிடுச்சு, டைம் வேறு 4:50 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம் ஏதோ வீட்டுக்கு. போனால் அந்த வழியிலே திரும்பவும் போனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி, நார்மலாக இருக்கிற வழியே போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போனோம் இல்லைங்களா, அந்த பொம்முடி வழியில் போய் ஜாயின் ஆகுது. பொம்முடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஜாயின் ஆகுது. நம்ம அங்கேருந்து கடத்தூர் போயிட்டு கடத்தூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்.
கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தளபதி ஃபேன்ஸ், இதுதான் வியூ பாயிண்ட். நான் சொன்ன வியூ பாயிண்ட் இங்கேயோட சரி, அவ்வளோதான் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது இருக்க போகுது. ஓகே டூ, நம்ம இப்போ வந்து ஏற்காடு ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ணலாம், நிறைய பிளேஸ் போய் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், பாய்.